ஐயோ அது போடா எல்லாரும் கையாச்சு காதலர் இந்நாட்டு தளபதியாரை அந்தரங்கமாக காதலித்துக் கொண்டிருக்கிறார். போனா போன இடம் வந்தா வந்து இடம் போய் ஊர்ல எவனும் வாங்கலடா. நான் தான் கடை வாங்கணும். எவனும் வாங்கலடா. நீ கூட இல்லாத குத்துட்டாடி குடுத்துக்கிறேன் இருக்குது கூடலாம் எவ்வளவு துண்டுக்கு இதை கூடலாம் அவன் குத்துட்டாடி மானங்கட்ட கம்னாட்டி ஏமானம் எவ்வளவு கோயில் வாங்க முடியாதான் அசிங்கமால சூடு தரல ஏனமானல நாடா நம்ம குச்சிட்டு அப்ப போய் வைக்காது அசிங்கமால தூமாடி சாவாண்டா. ஏன்டா உனக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு கிடையாது. கடனை வாங்கிட்டே அவனுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்றது தெரியாது. ஓ கொடுக்கணும் இல்லன்னு சொல்ல இல்லாதவே. ஆனா எங்கிட்ட இல்ல. இல்லாதவே எதுக்கு வாங்குற? இல்லன்னு சொல்லிட்டா வாங்கணும். இந்த நான் ஏன் வாங்க போறேன்? நான் மென்டலா லூசா வாங்குறவன் எல்லாமே இல்லன்னு சொல்லிட்டா வாங்குறான். அவனுக்கு அறிவு இல்ல. இவன் துட்டு இல்லன்னு சொல்லிட்டு கேக்குற மறுபடியும் எப்படி கட்டுவான்? இவன் வீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணுவான்? எவ்வளவு சம்பாதிக்கான்னு தெரியாது. பாண்டி அது குத்தா பாண்டு குத்துருப்பானா? அம்மா துண்டு கையை அம்மா துண்டு வீடு அங்கதான் தயார் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளவு கையெழுத்துவாங்க. கடன் ஊத்துட்டு கேக்குற அசிமால தூ மாட்டி சாவானா? கடனை வாங்கிட்டேன்னா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். நான் இல்லைன்னு சொன்ன அப்ப முடியலையா? என்ன வேலைக்கு போனா அப்பால அவங்ககிட்ட கடை வாங்கிட்டு நான் வேலைக்கு என்னப்பா இதுக்கு அங்க மாப்பா கஷ்டப்பட்டு என்ன பத்தி வச்சுக்கிறேன். அது கூட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போறேன். இதெல்லாம் என்னடா உலகம்? அவங்ககிட்ட கடை வாங்கிட்டு நான் வேலைக்கு போறேன். நல்லாவே ஏன்டா அவன் கஷ்டப்பட்டு கொடுக்கல? அவன் கஷ்டப்படுறான் கொடுக்குறான். நான் கஷ்டப்படலாம் அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுமா? என் வீட்டை நன்னாடி 100 பேர் வரான். எல்லாம் கடன் ஊத்துவோம். ஒருத்தன் எனக்கு உடம்பு சரியா இதுமா ஊசி போட்டு போறான். ஒருத்தன் ஆப்பிள் வாங்கி வரான். ஒருத்தன் திராட்சை வாங்கி வரான். எங்க தெருவே என்ன பார்த்து அதிர்த்து 100 பேர். இதெல்லாம் ஏன் செய்யறாங்க? ஏன் நான் கடன் ஊத்துக்கிறேன்ல, செத்துக்கு நான் துட்டு காட்ட மாட்டேன்ல. ஆனா அவனுக்கு இன்னும் தெரியாது என்ன, நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். அதனால வேற லெவல்ரா. டேய் போங்கடா. என்னடா கடன் ஊத்தியா? நல்லா இருக்குதா? நாயும் ஒழுகுதான் சார். சூப்பர் பழமொழி. அருமா சொன்ன பாரு. நல்லா இருக்குதா? நாயும் ஒழுகு. பாதி நல்லா இருக்குது, பாதி நல்லா இல்ல. நான் என்னன்றேன், ஒரு கடனை வாங்கிட்டேன், அதெல்லாம் கட்ட முடியல. யாருக்கு பைப்லாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்த மாதிரிலாம் வாடா போடா அவன் கடன் பணம் கொடுத்துருக்கான் சார். தர முடியாது சார். நக்கல்லாம் வேண்டாம். அப்படி இல்லப்பா. ஐயா இல்லையா ஒரு பணத்தை வாங்கிட்டா மரியாதை கொடு. யாருக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போன ஐயர் என்ன திட்டுறான், துட்டு போடுறான். நான் என்கிட்ட இல்லடா. போடா வெளியே என்ன பண்ணுவேன்? எவ்வளவு கொடுத்து நான் தான் கடங்காரன். இது போல கொடுத்தாக்கா நீ ஏன் கடை வாங்க போற? நீ அந்த கேள்வி கேட்க போற? நான் கேள்வி கேட்கறேன்னா கேள்வி கேட்காத அளவுக்கு நடந்துக்க. யாரு? நான் எங்கிட்ட துட்டு இல்லையா? நான் எப்படி நடந்து முடியும்? இந்த மாதிரிலாம் நக்கலா பேசக்கூடாது. நக்கல் யாருக்கிட்ட பைப்புனாலும் சரி, அந்த கடவுளுக்கு பைப்பு. ஓ என்னப்பா சொல்லு, உண்மையில சொல்லிட்டா இந்த கடவுள் கொடுக்குறான் பாரு, அவன்லாம் மனுஷன். கடை வாங்குறான் பாரு, அவன் கடவுள். அது எப்படி கடவுள்? சாமிக்கு 2 லட்சம் ரூபாய் திருவா பண்ணு சொல்லிச்சா? இவங்களே வீட்டு வந்து பண்ணாங்க, திருவா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடை. நானும் துட்டு இல்லாத போடுவோம். நீ சொல்றது நியாயமான விஷயம். கடவுள் வந்து பணத்தை கொடுத்து எனக்காக திருவிழா பண்ணு திருவிழா பண்ணு கேக்குறீங்களான்னு சொல்லு. நான் கேள்வி கேட்கறேன், நான் கேள்வி கேட்காத அளவுக்கு நடந்துக்க. யாரு? நான் எங்கிட்ட துட்டு இல்லையா? நான் எப்படி நடந்து முடியும்? யாரு? நான் எங்கிட்ட துட்டு இல்லையா? நான் எப்படி நடந்து முடியும்? நான் கேள்வி கேட்கறேன், நான் கேள்வி கேட்காத அளவுக்கு நடந்துக்க.
அம்மா நான் ஒன்னும் குறுக்கு வரல, சைடுல தான் நின்னுக்கிறேன், குறுக்கு வந்தான் அவன் மாதிரியே பார்த்து நீ கூட. நான் அப்படி சொல்லலடா. வேற எப்படியா? அப்ப மேல வைக்காது, கீழே வச்சுட்டா. கையை வைக்காத. அப்ப காலை வைக்கிட்டா. காலை வைக்காத. அப்ப நான் கையும் வைக்க கூடாது. ஓ மை காட், கையும் வைக்க கூடாது, கால் அப்போ ரைமிங் வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணது. ஓகே. ஓ மை காட், எதிர்பார்க்கறாப்ல. நான் என்ன சொல்றேன், கடவுளுக்காக எல்லாம் செய்யறாங்கன்னா கடவுள் வந்து பணத்தை கொடுத்து கொஞ்சம் எடுத்து ராவத்தை எடுத்து அது அப்படி எதில் விட்டேன் கேளு. தெரியலையா? கடனாடிகள்லாம் 2 ஜென்மம் பிறந்து அது போல ஒரு ஆண்டி வயசுல அது அப்படி இல்லப்பா. இப்ப கடவுளுக்காக எல்லாம் செய்யறாங்கன்னா கடவுள் பணத்தை கொடுக்கல இல்ல. பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு பிரார்த்தனை பண்ணிருக்கு, அந்த பிரார்த்தனை நிறைவேற்றினா கடவுளுக்காக இது செய்யலாம் அது செய்யலாம் செய்யலாம். கரெக்ட். நான் என்ன சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டு இதெல்லாம் எப்படி நான் சொன்னேன்? ஓ நீ எதுக்காக சொன்னமா? ஓ ப்ளீஸ். ஓ வானா எழுந்து உள்ள குத்தி வந்து எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள். ஆரிமா தெல்லுமா இங்கிலீஷ் தெல்லுமா. தெரியலனா கேளு. நான் மீனி குள்ள சாரி உட்கார்ந்து எப்படி சார் நல்லா இருக்குதா? நான் சொல்லி தான் எடுத்து நான் சொன்னேன். அடையாளம் சொன்னேன் நான். என்ன அடையாளம் சொன்னேன்? பேக்ரவுண்ட் சொன்னேன். சொல்லி எடுத்து நான். ஏய் சொல்லுங்க. எதுல விட்டேன்? அதல தான். ஒரு எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள். எதுல விட்டனே தெரியல. அம்மா தாலி அறுப்பேன். அறுத்து சுத்தமா எங்க அப்பா யாரும் பிடிக்கல. அறுத்து நான் தான் தப்பா போடும். அது இல்லடா. இப்ப கடவுள் இருக்கிறாருன்னா எல்லாரும் செய்யறாங்கன்னா பெண்களும் ஆண்களும் சரி பிரார்த்தனை இருந்துச்சுன்னா செய்யறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிற எண்ணெயை வச்சுக்க. இன்னொரு ஜென்மம் போறக்கணும். என்ன சொல்ற? அப்படி இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்க, எண்ணெய் வச்சு என்ன வச்சு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிறேன், காதல் இருக்கிறாரு, இன்னும் கல்யாணமே நடக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கணும். வேட்டிக்கா நான் தரும் குழந்தை வேட்டிக்கா. எந்த கடவுள் வேண்டாம் வேட்டிக்கு பேசு. அந்த கடவுள் நடக்குது லேட் ஆகும். நான் நடப்பேன். அது பேசாத கடவுள், நான் பேசாத கடவுள். அது வந்து கொடுக்குது லேட் ஆகும். நான் உடனே கடவுள் பாவனையே சரியில்லை. நான் கடவுள். கடை வாங்கினல்ல எவ்வளோ என்ன ஏதோ அவங்ககிட்ட எப்படிதான் வாங்கின கையில என்னடா கையில சனி சவுறு பிடிக்க அப்படி சொல்லல. உண்மையிலே சொல்றேன், அந்த மாதிரிலாம் பேசாத. கொஞ்சம் உண்மையிலே சொல்றேன். அவங்ககிட்ட நான் துட்டா கடன் வாங்கல. என் பெரிய பொண்ணு கல்யாணம். என் பெரிய தெரியுமா, மோட்டர் போய் வாங்கி தரணும். 1 லட்சம் ரூபாய் எவங்க இருக்குது. ஏடிஎம்ல போனா ஒரு 2000 ரூபாய். அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த கடவுத்த கம்யூனிட்டி விளம்பரம் பண்ணா 2 வீலர் விளம்பரம் வாங்க 2000 ரூபாய் கட்டுங்க. வண்டி எடுத்து கொடுப்போம். அப்புறம் மாசமான கட்டுங்க. நானும் 2000 ரூபாய் கொடுத்தேன். வண்டி எடுத்து வந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அது போக முழுவா மாறி போச்சு. அது பயணம் வந்துச்சு. இது வெறும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட கட்டல. ஏன் கட்டல? ஏன் கட்டணும்? மாசமான பணத்தை கட்ட சொன்னா சொல்லிட்டு போட்டா மாசமா நான் கட்டு. இது வரைக்கும் பொண்டாட்டி மாசமே ஆகல. நான் எப்படி கட்டுவேன்? அதுக்கு நான் பகுத்துட்டு பொண்டாட்டி மாசமாயிட்டேன் நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமாயிட்டேன் நான் கட்ட முடியும்? தலையெழுத்தா? ஏமா மாசமானா மாசமா வருது இல்ல, மாதந்தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க. ஆமா 1ஆம் தேதி கட்டினா கட்டி போறா. செயல கட்டுறியா? மாசமா கட்டு. மாசமா கட்ட போறா. மக்கள் வாயால அனுப்புற மாசமாயிட்டு ஆயாவியா? ஆமா, ஒரு வருஷம் 8 மாசம் 12 மாசம். ஒரு மாசம் கூட அவங்க வாயால விட்டுமா நீ ஆம்பளை தானே?
சிங்கா இப்ப நினைச்சா கூட 2 சால ஓட்டுவோம். யார்கிட்ட ஓட்டுவேன்? என்ன பேசுறது பேசுறது அப்புறம் என்ன நீ என்ன அடிச்ச கூட என் தம்பி அடிக்காதுமா. மோசமான பையன் அந்த பையன். அவனே நான் எவ்வளவு பெட்ஷீட் போட்டு படி வச்சுக்கிறேன் நான். எங்க இருக்கிறான்? நான் கூட நார்மலா போடுவான். அவன் மோசமானவன் எழுந்தான்னு வச்சு கும்பாங்க வச்சுட்டான். ஆமா தப்பாங்களா அவன் இப்ப வரமாட்டான். அவன் படி வச்சுக்கிறான். யார சொல்ற? என் தம்பி சொன்ன. ஓ ஏண்டா டேட் ஆபரு ஒடியா நீ டாபுன்றா இந்த பார் சொர்ண்டிடுவேன். மோசமானவோ கேப் போட்டு அடங்கலம்மா. நான் செல்லம்மா டாபர்னு கூப்பிடுறேன். செல்லமாலாம் வேணாம். டாபர்னா என்ன மீனிங்? டாபர்னா என்ன சொல்லு. டாபர்னா கூட்டி கொடுக்குறோம். யார கூட்டி கொடுப்பான்? பிராஸ்டியூட். பிராஸ்டியூட்னா மேல பறக்குறாங்களா அவங்களா? பேராஷூட். அப்ப இது யாரு? பிராஸ்டியூட்னா தேவடியா. அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கூட கண்ணு சரியா போச்சு. சத்தர் காசு கொடு. உன்னை கேப்ப தப்பா நினைக்காத. நீ உடம்பு சீதல் ஓடமா அங்கங்க ஏறமாக்குது. எதை பாக்குறான் சனிய ரோதனை மூஞ்ச பத்தி நல்லா என்ன பேசுன ஏது பேசல. ஒரு பெரியவங்க சின்னவங்க மரியாதைலாம் கொடுக்கறது கிடையாது. டியூப்லைட் போட்டுட்டு ஐயோ டியூப்லைட் கணச்சு கொம்பு கணச்சு குத்தி வச்சுக்கிறான். பாருங்க டியூப்லைட் யார் அங்கே காட்டுறது எதுவும் அங்கே காட்டுங்கிறான்னா இங்கே காட்டி விட்டுக்கிறாங்க. என்னப்பா என்ன தலை சுத்துதுமா. ஏன் என்ன? நான் திருப்பதி போந்தல தித்தின்னு போந்தேன். திருவண்ணாமலை கூட போந்தல. ஏன் போல? அந்த மலையெல்லாம் பார்த்தேன் தலை சுத்த வந்து. இப்போ அதுக்கு தலை சுத்த? நான் மலை பார்க்கல ஒரு குன்றை பார்த்து அங்க போய் கை வச்சு சா கட்டிக்கிட்டுமா. எவனோ டியூப்லைட் எட்ட கட்டுறான் அங்க கட்டி வச்சுக்கலாம். எட்டு எங்க கட்டுவேன் எனக்கு புரியல. அப்படி எவனா கட்டுவேன் தான். என்ன அறிவு இருக்கா இல்லையா? அதெல்லாம் இந்த நாய் அங்க வந்து சாப்பிடுற இல்ல நீங்க துண்ணத்தான் நான் துண்ணுங்க. இப்ப நான் என்ன சாப்பிட்டுருப்பேன்? ஏய் நான் இப்ப என்ன சொன்னேன்? நீங்க என்ன சாப்பிட்டீங்க அதான் நான் சாப்பிட்டேன். அதான் நான் என்ன சாப்பிட்டுருப்போம் அதான் நீ சாப்பிட்ட. கரெக்ட். இனிமே எதுவும் பேச மாட்டேன்ல. இடுப்பும் என் இடுப்பும் சந்தித்த உன்னை வெல்லும் மண் துள்ளும் தொண்டப்ப கட்ட முறிஞ்சு. போ நான் எதுக்கு வந்து தெரியுமா? என்ன விஷயம்? உங்க ஆள் வந்துக்கிறாரு லவ்வரு தளபதி. இதுக்கு தொங்கிது அவரு. அவன் போட்டான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. எங்க போனேன்? சீட்டு கடையில நகை எடுக்கலான்னு போனேன். சீட்டு கடைக்காரன் போட்டானா? அந்த ஆளு சும்மா இருக்க மாட்டேன். போட்டானா? நல்லா இந்த நகரம் பாக்குறவெல்லாம் போடுறாமா. நான் தெரியல ஒரு ராஜ்யம் ஆகும். ஆனா பாய்க்கல. இது 48 வந்துச்சு. ஆமா கல் பண்ணி என்னடா நீ போட்டுக்கின? யாரு போட்டானா? போட்டால ஒண்ணுதான் அதுக்கு நான் விடு. இதோட எத்தனை? இந்த 48 எத்தனை 2 வரணுமா? அது வரதுன்னா 9. அவரு போட மாட்டாரு. போட மாட்டாரா? சொல்லிட்டாரு. அப்படியா? கடைசி வரைக்கும் நம்ம லவ் பண்ணலாம். டாபர் எப்படியா? பாத்தீங்க இவன் தான் தோக்கறன்னு இவன் நினைச்சிங்க. இதுக்கு முன்னாடி 48 பேர் ஐயா புறா பந்து போது கிளிக்குள்ள வச்சுக்கிறேன். ஓ அது ரவி தூங்குடா தூங்குடா தெரிகிறதா இப்ப? சூப்பர். அம்மாக்கு சேட்டு கிடக்கிற நிறைய தெரியும். போன வாரம் கூட ஒரு வாரம் சேட்டு கடை தான் இருந்தாங்க. எதற்காக தெரியுமா? இந்த ஒட்டியான சேட்டு கடை சூப்பரா செஞ்சாங்க. நல்லா ராவி ராவி நல்லா ராவி ராவி செஞ்சாங்க. அதற்கு தானே நாங்க போனேன். நீயே கூட்டி கொடுப்ப. சர்வதே உன்னை பார்க்கத்தான் ஒட்டமாக ஓடி வருகிறான். பார்க்கதான் வந்தியா? பண்ணாலும் பக்கமும் பண்ணாலும் நீ கடைசி வரைக்கும் பார்த்துனே தான் இருப்ப.
சாருமதி உள்ள போடா. இதான் சரியா போச்சு உன் கணக்கு. ஆமா, இதாட நீ ஏய், நீ இருந்தா எனக்கு வராது. இவங்க 2 பேர் இருக்கிறாங்களப்பா. அவங்க கண்ணு முடிக்கும். மூணு கோயில் போய் எப்படி ஆச்சே, டாபரே. ஓடுற நம்பர்லாம் வேற. ஐயோ டாபரு. ஐயோ அது போடா எல்லாரும் ஏழுமா கையாச்சு அப்புறம் வயிற்று கை எடுத்தும் அதே மாதிரி தரல உள்ளாத எவ்வளவு உள்ள தரல விடாத சனி பாப்பா எப்படி பெற்றிருப்பாரு தெரியலம்மா. முச்சு முக்கிதான் அளவுக்கு அவன் இடத்துல இடம் கொடுத்து அடம் கொடுத்து வச்சிருந்தேன். பார்க்கத்தான் ஓட்டமாக ஓடி நீ எவ்வளவு நேரமா காத்திருப்பதுதான் காதலுக்கு அழகி சாருமதி. மறந்துட்டீங்களா? மறந்து விட்டேன் என்று நினைக்கிறாய். அதுதான் கிடையாது. 365 நாட்கள் 12 மாதங்கள் 52 வாரங்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் நினைவோடு இருக்கிறார். ஆசைக்காரன் ஆள வந்தான். உணவொன்னும் வாயில் புயலைக்க மாட்டான். முதலில் என் இதயத்தில் குடிவந்த தெய்வமடே. இந்த தெய்வம் இல்லையே, இந்த ஆளவன் தான் இல்லை. அப்படியா? மட்டும்தான் என் இதயம் கவர்ந்து இளங்குமரா, இளந்தெண்டல் வா வா என்று அழைக்கிறது விட்டேன். இதயம் தூண்டுகிறது. அப்படியா? உங்களை எதிர்பார்த்த நாட்களை விட நீங்க எப்போ வருவீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்த நாட்களை அதற்காகத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். ஆசைக்காக சாருமதே, உன்னை பார்க்கும் போது என் மனமானது எப்படி தெரியும்? 3ஆம் பிரேம ஒன்ற உன்னை ஆப்பிள் போன்ற கண்ணா, மாதுளை போன்ற உதடுகள், செக்கே சிவந்த இதழ், செம்பவள கண்ணு, போன்ற புருவம், அகண்ட மார்பகம், என்ன நட்டை, என்ன முட்டை, இதுபோல் அழகை மணிபுரி நாட்டில் பார்த்ததே கிடையாது. கொச்சலை இதயத்தில் நீங்கள் இருந்தால் உங்களை நான் மறந்திருக்கிறேன். இதயமே நீங்களாக இருக்கும் பொழுது எப்படி மறக்க முடியும்? காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல, என் இதயம் தான். கண்கள் உன் முகத்தை தேடுகிறது, இதயம் உன் அன்பை தேடுகிறது. ஐ லவ் இட் செல்ல இன்பமே